பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். ஹதீஸ்களை மனனம் செய்வதினால் கிடைக்கும் நன்மை என்ன? நம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவினால் கூறியவற்றை ஹதீஸ் என்று கூறுகிறோம். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹஃபில அலா உம்மதி அர்பஈன ஹதீஸன் பஅஸல்லாஹு ஃபகீஹன் வ குன்து லஹு யௌமல் கியாமத்தி ஷாஃபிஅ வ ஷஹீதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உம்மத்துக்களில் யாரேனும் ஒருவர் 40 ஹதீஸ்களை மனனம் செய்து வைத்தால் அல்லாஹ் அவரை கியாமத் நாளில் அறிவாளியாக எழுப்புவான். அப்பொழுது நான் அவருக்காக வேண்டி சிபாரிசு செய்கின்றவனாகவும் சாட்சியாளனுமாக இருப்பேன். நம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவினால் கூறியவற்றிற்கு ஹதீஸ் என்று கூறுகிறோம். அவ்வாறான ஹதீஸ்களில் 40 ஹதீஸ்களை மனனம் செய்தவரை அல்லாஹ் மறுமை நாளில் அறிவாளியாக எழுப்புவான் என்றும், மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த நபருக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள் என்றும் மேற்கண்ட ஹதீஸ் மூலம் அறிந்து கொள்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! மேலும் நாம் பல ஹதீஸ்களை மனனம் செய்து அதன்படி அமல் செய்து வந்தால் இதைவிட பல மேன்மைகளை மறுமை நாளில் அடைய முடியும். ஹதீஸ்களை மனனம் மட்டும் செய்யும் நோக்கத்துடன் படிக்காமல் எந்த ஹதீஸை மனனம் செய்கின்றோமோ அதன்படி அமல் செய்ய வேண்டுமென்ற எண்ணத்துடன் படிக்க வேண்டும். மேலும் ஹதீஸ்களை படிக்கும் பொழுதே அமல் செய்வேன் என்று நல்லெண்ணத்தை கொண்டு படித்தால் அமல் செய்யும் ஆற்றலை இன்ஷா அல்லாஹ் தருவான். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.